பால் அவர்கிட்ட இருந்து வாங்குறது வந்து இப்ப வந்து சர்வசாதாரண விஷயம் போல இல்ல போல இருக்கு. அவ்வளவு இதுவா இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அவரோட கேப்டன்சி வந்து நிறைய இது பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டா சொல்றீங்க. அவங்க வந்து லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ் ஜெயிச்சிட்டாங்க. ஹி இஸ் இன்ஸ்பைரிங். ஹி நோஸ் தேர் ஆர் சுப்பீரியர் bowlers சேம் இன் தி சைட். பட் ஆல்ரெடி ஆர் லீடர். நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படின்னு போட்டு அவருக்கு தணற விடுறது. அஸ்வின் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாரு, அவரோட இதுலயும் பேசியிருந்தாரு. என்ன இந்த பால் ரைஃபிள் அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக அம்பையர் எப்ப பார்த்தாலும் வந்து இந்தியா போலிங் போறதுன்னா நாட்டை விட்டு தெளிவா கொடுத்துறாரு. அது வந்து நம்ம போய் அப்பீலுக்கு போனாலும் வந்து நாட் ஆயிடுது. அதுவே இந்தியன் டீம் பேட்டிங் ஆறாங்கன்னா கையை தூக்கிட்டு அவுட் இல்லையாரு, அது அம்பையர் கால் போனாலும் அவுட் ஆயிடுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்றது கரெக்ட் தான். முன்ன ஸ்டீவ் பக்மன் இருப்பார் தெரியுமா, இப்படி சாக் பீஸ் வெடி பண்ணினே இருப்பார் கையில. அப்புறம் அவ்வியஸ் தட் கேட்டு முடிச்சு இன்னைக்கு மேட்ச்ல கேட்டு அடுத்த மேட்ச்ல மெதுவோடு தூக்குவாரு. அவரும் அழிப்பார் நம்மள. அந்த மாதிரி சொல்றது கரெக்ட். பால் ரைஃபிள் வந்து இன்வேரிட்டி அவர் ஓனன்ட்டு பண்றான்னு சொல்ல, அவர் கொடுக்குற டெசிஷன் எப்பயுமே ஆன்டி இந்தியாவே தான் போயிருக்கு. அது என்ன பண்றதுன்னு தெரியல. நீ வந்து உன் அம்பையரே கூட வச்சு நீ 13 பேர் ஆடினாலும் நீ எங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு காட்டக்கூடிய பொட்டன்ஷியல் சுப்மன் கில்லோட கம்பெனிக்கு டீமுக்கு இருக்கு. தட்ஸ் வாட் ஐ ஃபோர்சி. எனக்கு தெரிஞ்சு மீதி 2 மேட்ச்ல நம்ம கண்ணுல வரல விட்டு பாருங்க, கன்வின்சிங் அடி. பும்ரா வந்தாலே கை கால் எல்லாம் ஒரு டைப் தானே அடிக்குது. டைப் ரைட்டர் எல்லாமே பும்ராவை பார்த்தாலே. கேப்டன்சி அவங்களோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து தேர்ட் டே ஆகட்டும், ஒரு ஸ்பெல் கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவர். நேற்று வந்து ஒரு லாங் ஸ்பெல் ஒரு 10 ஓவர் வந்து கண்டினியூஸா போட்டாரு. நீ கமெண்ட்ரியில கூட சொல்லிட்டே இருந்தாங்க, பால் அவர்கிட்ட இருந்து வாங்குறது வந்து இப்ப வந்து சர்வசாதாரண விஷயம் போல இல்ல போல இருக்கு. அவ்வளவு இதுவா இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அவரோட கேப்டன்சி வந்து நிறைய இது பண்ணிட்டே இருப்பாங்க. நேத்து வந்து ஒரு கேப்டன்சி வந்து சூப்பரா இருந்துச்சு, பிரில்லியண்டா இருந்துச்சு. கரெக்டா சொல்றீங்க. அவங்க வந்து லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ் ஜெயிச்சிட்டாங்க. ஹி இஸ் இன்ஸ்பைரிங். He knows there are superior bowlers to him in the side. But already are leader. நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படின்னு போட்டு அவருக்கு தணற விடுறாரு. கண்ணாப்பனான்னு கஷ்டப்பட வச்சிட்டாரு. அவர் பவுன்ஸ் பண்றாரு, ஹிட்டிங் த லெங்த். இந்த பேட் கமின்ஸ் வந்து டிஃபிகல்ட் பிச்சஸ்ல போடுற மாதிரி போட்டுன்னு இருக்காரு. அவர் வந்து லீடிங் ஃப்ரம் முன்ன இம்ரான் கான் பண்ணுவார். பேட்டிங்கா நான் ஓபனிங் போறேன், போலிங்கா நீ அப்துல் போடு, நான் போடுறேன் ஃபர்ஸ்ட். அந்த ஆட்டிடியூட்ல அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளிக் ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல்லா. மெயின் வந்து ஃபர்ஸ்ட் பாடி லைன்ல போட்டு ராகுலுக்கு ஒரு 4 பவுன்சர் எல்லாம் ஆர்ச்சர் போட்டுருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங் அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ரே பண்றது டவுன் தி லெக் சைடு எதுவுமே வேணாம். இந்த போலான் நம்மள ஆஸ்திரேலியா சாவடிச்ச மாதிரி ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லைன் நேம்ட் அட் த பாடி. அதை போட்டுன்னே இருக்கு, மைல்டா போட்டுனே இருங்க. ஸ்டம்ப் ரேஞ்சை தவிர எங்க போடுறது அப்படின்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்கும். அவ்வளவு பேர் போட்டு நம்மள ட்ரபிள் பண்ணிட்டாங்க. நம்மளால சான்ஸே எடுக்க முடியல. ஏன்னா 2 ரிஸ்க் எப்படியுமே இருக்கு. சான்ஸ் எடுத்தீங்கன்னா ஒன்னு போல்டில் எல்பிடபிள்யூ ஸ்டம்ப் ரேஞ்சில் அக்ராஸ் ஆனீங்கன்னா அந்த பயத்துல நம்மள எக்ஸ்ட்ரீம் பிரஷர்ல கொண்டு விட்டாங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி. சார் அஸ்வின் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாரு சார், அவரோட இதுலயும் பேசியிருந்தாரு. என்ன இந்த பால் ரைஃபிள் அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக அம்பையர் எப்ப பார்த்தாலும் வந்து இந்தியா போலிங் போறதுன்னா நாட்டை விட்டு தெளிவா கொடுத்துறாரு. அது வந்து நம்ம போய் அப்பீலுக்கு போனாலும் வந்து நாட் ஆயிடுது. அதுவே எதிர் டீம் இந்தியன் டீமுக்கு எதிராக யாராவது இந்தியன் டீம் பேட்டிங் ஆறாங்கன்னா கையை தூக்கிட்டு அவுட் இல்லையாரு, அது அம்பையர் கால் போனாலும் அவுட் ஆயிடுது. முதல்ல இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே வந்து ஏன்னா அவர் நின்ன முக்கியமான மேட்ச்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அம்பையர் டிசிஷன்ஸ் கூட நீங்க இந்த மேட்ச்ல நிறைய குரூஷியலா இருந்தது நான் பாக்குறேன் சார். ஆமா, அதாவது கரெக்ட். அதாவது என்ன ஆகுது, அந்த அது அப்படி நம்ம அவன் ஒரு டெசிஷன் கொடுக்கும்போது அந்த டிஆர்எஸ்க்கு போகும்போது எப்ப பார்த்தாலும் அப்பனன்ஸுக்கு ஃபேவரா நிறைய போயிட்டு இருக்கு. அவர் சொல்றது கரெக்ட் தான். முன்ன ஸ்டீவ் பக்மன் இருப்பார் தெரியுமா, இப்படி சாக் பீஸ் வெடி பண்ணினே இருப்பார் கையில. அப்புறம் அவ்வியஸ் தட் கேட்டு முடிச்சு இன்னைக்கு மேட்ச்ல கேட்டு அடுத்த மேட்ச்ல மெதுவோடு தூக்குவாரு. அவரும் அழிப்பார் நம்மள. அந்த மாதிரி அவர் சொல்றது கரெக்ட். பால் ரைஃபிள் வந்து இன்வேரிபிளி அவர் ஓனன்ட்டு பண்றான்னு சொல்ல, அவர் கொடுக்குற டெசிஷன் எப்பயுமே ஆன்டி இந்தியாவே தான் போயிருக்கு. அது என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ டிஆர்எஸ்லயே ஒரு எல்பிடபிள்யூ ரூட்டோட எல்பிடபிள்யூ நீங்க ஒன்று பாத்தீங்கன்னா அக்ராஸா வந்துட்டார் பாஸ். அதை நம்ம பார்க்கும் போதே தெரியுது லெக் ஸ்டம்ப்ல தான் போகுதுன்ட்டு டிஆர்எஸ். ஆனா டிஆர்எஸ்ல நம்ம கண்ணுல பாக்குறச்சே, ஏன்னா லெக் ஸ்டம்ப் கிளியரா எக்ஸ்போஸா இருக்கு. அந்த அளவுக்கு டிவியேஷன் சான்ஸ் இல்ல. பட் டிஆர்எஸ்ல பார்க்கும்போது ஸ்டம்பெல்லாம் விட்டு எங்கோ வெளில போயிடுது. இது எப்படின்னு எனக்கு புரியல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், டிஆர்எஸ் கேனத்தனத்துக்கு நான் சொல்றேன். ஒரு போலரு, நான் லெக் ஸ்பின்னர், நான் லெக் பிரேக்கும் போடுவேன், கூகுளையும் போடுவேன். என்ன ஒருத்தர் ஸ்வீப் அடிக்க போறாரு, ஸ்டம்புக்கு முன்னாடி காலை வச்சு நேரம் ஃபுல்லா போய் பேட்ல படுது. நான் கேட்கிறேன், நாட் அவுட் சொல்றாரு அம்பையர். நான் டிஆர்எஸ் போறேன். டிஆர்எஸ்ல அந்த டிஆர்எஸ் காட்டும் போது ஃப்ரண்ட் இமேஜ்ல காட்டும் போது பால் டிராக்கிங்ல அந்த பால் பிச்சாயி கூகுளி ஆற மாதிரி காட்டுது. அது எப்படி தெரியும்? டிஆர்எஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு நான் போடுற ஃபுல் டாஸ் அது எப்படி கண்டுபிடிச்சது? நான் லெக் பிரேக் போறேன், கூகுளி போறேன். கிரவுண்ட்ல பிச் ஆன அப்புறம் சரி ஓகே, டெக்னிக்கலி அதெல்லாம் கரெக்டா டியூட்டர்டு, அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிருக்கோம். டெக்னிகாலிட்டிஸ் கரெக்டா தெரியும். என்னோட ஃபுல் டாஸ்ல எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன போட்டேன். அதை டிஆர்எஸ் கரெக்டா எப்படி சொல்லணும் அது வெளில போகுதுன்ட்டு? அதான் எனக்கு புரியல.
சோ பேசிக் அன்னைக்கு கவாஸ்கர் சொன்னாரு நினைக்கிறேன். இந்த டிஆர்எஸ் வந்து ஒண்ணு அப்சர்டா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப கிளியரா தெரியுது ஸ்டம்புக்கு போகுதுன்னு. பட் அதுல பாத்தீங்கன்னா வெளில போற மாதிரி இருக்கு. அதுல நம்ம ராசி அப்படி அமையுது. சில அம்பையர் சொல்ற நமக்கு இந்த மாதிரி அமையுது, ஒன்றும் பண்ண முடியாது. வாட் இஸ் இஸ் ரைட். சார், பும்ரா வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு இந்த மேட்ச் அப்பவே வந்து. என்னன்னா இது வந்து பெரிய டாக்கிங் பாயிண்டா இருக்கு சார். இந்த பால் சேஞ்ச் முன்னாடி வந்து இந்த டியூக்ஸ் பால் வந்து அவர் சொல்லியிருந்தாரு, அந்த டியூக்ஸ் பாலை நான் முன்னாடி குடிக்கும் போதே வந்து கை வந்து கிழிக்கும் எனக்கு. முன்னாடி 2018 தான் நான் போலிங் போடும்போது வந்து பும்ரா சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து அந்த லேக்கர் வந்து கிழிக்கும். இப்போ வந்து அந்த பால் வந்து அவ்வளவு சாஃப்ட் ஆயிருச்சு. ஸோ வந்து அது ஈஸியா வந்து அன்ஷேப் ஆயிருது. ஒரு ஒரு என்னன்னா ஒரு இந்தியன் கண்டிஷன்ல போலிங் போடுற மாதிரி தான் இருக்கு. முன்னாடி இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல பால் நம்ம கையில இருந்து நம்ம கரெக்டா விட்டோம்னா அது ஒரு இதை பண்ணுவோம். இப்ப அப்படி இல்லவே இல்லை. ஒரு மாதிரி கண்டிஷன் சேஞ்சாவே இருக்க மாதிரி இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டெஸ்ட் மேட்ச்மே ஏதோ இங்கிலாந்துல நடந்த மாதிரி இல்லை சார். இது ஒரு இந்தியால ஒரு சப்கான்டினென்ட் பிச்சர்ஸ் நடக்கிற மாதிரி தானே சார் இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப டியூக், அதுக்கப்புறம் குக்கபரான ஒரு பால், ஒரு 3-4 டைப் ஆஃப் பால்ஸ் இருக்கு. ஒயிட் பாலுக்கு ஒரு டைப் ஆஃப் கிரீன் சீம், ஒவ்வொரு பாலுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் சீம். ஒயிட் பால் வந்து ரொம்ப ஹார்டு, தட்டினீங்கன்னா வெளில போயிடும். ரெட் பால் அவ்வளவு கிடையாது. ஒயிட் பால் அடிச்சு போடும்போது ஒயிட் பாலுடைய ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பிட்ச் இன்னும் பெட்டரா இருக்கும். ஒயிட் பால்ல போடும்போது ரெட் பால் இன்னும் கொஞ்சம் டாஸ் பண்ணணும். பால் ஸ்பின் போடும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிஷப் பண்ட் ரொம்ப ரொம்ப அனாய்ட் பிகாஸ் ஆஃப் தட். இந்த பால் கான்ஸ்டன்டா ஷேப் போயினே இருக்குன்னா அது டெக்னிக்கல் கமிட்டி தான் அதை ஏதாவது பார்த்து சொல்லணும். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அதுவும் வேற, நம்ம எப்போ பால் ஷேப் சரியில்லைன்னு கேட்டால் ஒத்துக்க பண்ணுறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. So அதுவும் கரெக்ட் தான். That's also going against us, but forget all that. Forget the umpiring and all that. நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து தி பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் பாஸ். இதெல்லாம் ஒரு சாக்கே கிடையாது. இதெல்லாம் மீறி துண்டாடினவங்க. நீ வந்து உன் அம்பையரையே கூட வச்சு நீ 13 பேர் ஆடினாலும் நீ எங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு காட்டக்கூடிய பொட்டன்ஷியல் சுப்மன் கில்லோட கம்பெனிக்கு டீமுக்கு இருக்கு. தட்ஸ் வாட் ஐ ஃபோர்சி. எனக்கு தெரிஞ்சு மீதி 2 மேட்ச்ல நம்ம கண்ணில் வரல விட்டு விட்டுவாங்க. பாருங்க, கன்வின்சிங் அடி. பும்ரா வந்தாலே கை கால் எல்லாம் ஒருத்தர் டைப் தானே அடிக்குது. டைப் ரைட்டர் எல்லாமே பும்ராவை பார்த்தாலே. அந்த பிளஸ் இப்ப ஆகாஷ் கூட அக்யூரசி, எஸ்பெஷலி தேர்ட் டே. நம்ம வின் பண்ண போன மேட்ச்ல 4th டே ஈவினிங் ஒரு ஸ்பெல் ஒன்று போட்டாரு. நம்ம பண்றதா இருந்தோம், வீடியோ பண்ணல. ஐ வாண்டட் டு டாக் டு யூ அபௌட் தட். ஆகாஷ் தீப் போட்ட அந்த ஸ்பெல் டபுள் பும்ரா ஸ்பெல். என்ன பண்றதுன்னு தெரியல. ரூட்டுக்கு வந்து அன்பிளேயபிள் பால். நீங்க ஃப்ரண்ட் ஃபுட் ஒதுங்கி வந்து ஒரு ஆங்கிள் எடுத்து ஒரு நம்ம செகண்ட் வரும்போது ஒரு பிளேயரை பார்த்து எப்படி நவுறான்னு போட்டு பாருங்க, அந்த மாதிரி இருந்தது. அந்த பால் அவுட் ஆனது ரிட்டையர்மெண்ட் கொடுத்துப்பாரு, நொந்து போய் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல. அந்த மாதிரி அவனோட பால். சோ இப்படி இருக்கு நம்மளுடைய அட்டாக் இஸ் இம்ப்ரூவிங் சோ வெல் நவ. அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பிரமாதமா போட்டுன்னு இருக்கோம், அக்யூரேட்டாவும் போடுறோம். அதான் பும்ரா வந்ததுனால இன்னும் டாப். பும்ரா எடுக்கிற போல்டெல்லாம் நீங்க பாருங்க, நான் கதறாங்க. ஸ்டோக்ஸுக்கு வந்து என்ன, ஸ்டோக்ஸ் பும்ரா லெவல் ஆன்லைன்ல கூட பும்ரா அவுட் எடுக்கிறது ஸ்டோக்ஸ், அந்த அளவுக்கு பயப்படுறாரு. பட் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் பார்க்கும்போது கேப்டன்சி ஹேட்ஸ் ஆஃப். ஹி நெவர் கேவ் அப். அவங்க டல்லே ஆகல. நம்ம டிஃபென்ஸ் ஏன்னா டெய்லண்டர்ஸ் எடுக்கிறதுன்ற ஒரு தலைவலி. நீங்க ஒரு டைப்ல போயிட்டு இருப்பீங்க, ஒரு டைப்ல ஆண்டு இருப்பாங்க. ஏன்னா நான் டெய்லண்டரா இருந்ததுனால சொல்றேன். நம்பர் 11 யூனிவர்சிட்டிஸ்ல நம்பர் 11 3 மேட்ச் பெங்களூருக்கு அகேன்ஸ்டா, அகேன்ஸ்டா, டெல்லிக்கு அகேன்ஸ்டா 3 மேட்ச் வந்து லாஸ்ட் விக்கெட் வந்து பார்ட்னர்ஷிப் 100+. செகண்ட் நியூ பால், தேர்ட் நியூ பால் எடுக்கிறாங்க. அப்படின்னு இருக்கு டிஃபென்ஸ் அப்போ. சோ அதனால இந்த டெய்லண்டர் எடுக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது ஒரு தனியா ஏதாவது ஒரு நான் ரெகுலர் போலரை போடுறது, இல்ல ஃபீல்ட் செட்டிங் எல்லாம் பிசாரா 2 பேரை கால் கிட்ட வச்சாங்க பாருங்க பக்கத்துல. கட்சியில பேட் லக்கு சிராஜ் அதை தடுத்துருக்கலாம். பட் முன்னால கையில வாங்கின அடினால பாவம் பார்க்க முடியும். பிரமாதமா காலால் தடுத்துருக்கலாம். பட் பேட் லக் ஒண்ணு பண்ண. பட் எனக்கு ரிக்ரெட்ஸ் இல்ல பாஸ், ஃபேண்டாஸ்டிக் ஆனோம். It was almost there. Victory was almost there. ஜாஃப்ரா ஆர்ச்சர் தான் இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நிறைய இங்கிலீஷ் மீடியாஸ்ல இன்னைக்கு காலையில இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவரோட இந்த கம்பேக் தான் வந்து இந்த போலிங் அட்டாக் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நீங்க அதை நம்புறீங்களா சார்? எனக்கு என்னன்னா, தேர்ட் டே 5th டே the ball was got steamed. பட் வந்து அவரோட பொட்டன்ஷியலுக்கு நீங்க சொன்ன மாதிரி காலையிலேயே வந்து இந்த டீம் ஆல் அவுட் பண்ணிருக்கணும். பட் வந்து அவர் போட்டுமே அவங்க டிஃபென்ஸ் நல்லா தானே சார் ஆனாங்க. இப்ப நான் சொல்லிட்டா, வாஷிங்டன் கொண்டு வந்தது கம்ப்ளீட்டா மாத்திச்சு இங்கிலாந்தோட பேட்டிங்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி இருக்கு இந்த பிட்ச். ஹெல்ப்ஃபுல் பாஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட காது கிட்ட போய் அபிஷேக் சர்மான்னு ஒரே ஒரு காட்டி சொல்லுங்க ஒயிட் பால். இன்னைக்கு ரிசைன் பண்றாரு. அந்த அடி அடிச்சார் அபிஷேக் சர்மா ஒயிட் பால்ல. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல 60 ரன் அடிக்கிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பிட்ச் ஹெல்ப் ஆகுது. இதுல என்னன்னா பேசலாம், இங்க வந்து ப்ரோ பவுலர்ஸா இருக்கு பிட்ச், அதனால அவங்க பேசுறாங்களே தவிர அதெல்லாம் நார்மல் பிளாஸ்டிக் கிரிக்கெட்ல சொல்றேன். இந்த கண்டிஷன்ஸ்ல அதுவும் முதல் இன்னிங் சரியா போடல. செகண்ட் இன்னிங் வேற இட் மேட்டர்ட் மோஸ்ட். ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டாங்க கரெக்டா.
அக்யூரேட்டா போட்டு நாகிங்கா போடணும், அதனால கஷ்டமா இருந்தது. டெஃபினட்டா ஓரளவுக்கு ஹெல்ப் ஆயிருக்கு. அதுதான் மெயின் டர்னிங் பாயிண்ட்லாம் நான் நம்பவே இல்லை கண்டிப்பா. சார் இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு 10-12 நாள் கேப் இருக்கு சார். நீங்க என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாக்குறீங்க சார் இந்தியன் டீம்ல? வில் தே ப்ளே சேம் 11 ஆர் ஷார்துல் தாக்கூர் மாதிரி உள்ள எடுத்து நிதிஷை டிராப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? போலிங்ல எல்லாம் எதுவுமே பண்ணுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும். வாஷிங்டன் சுந்தர் வந்து பேட்டிங் ஸ்டெபிலைஸ் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, பேட்டிங் டெப்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெய்லண்டர்ஸும் நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க, ரியலைஸ் பண்ணிட்டாங்க. we have to அப்படியே be really stoic when we bat. ஜஸ்ட் நான் போலர் தானே போகக்கூடாதுன்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங்ல ஒரே ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கிறேன், சாய் சுதர்சன் இன் பிளேஸ் ஆஃப் கருண் நாயர். அதை நான் எதிர்பார்க்கிறேன். அது நடக்குதோ இல்ல, அந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன், வேற எந்த சேஞ்சும் நான் எதிர்பார்க்கல. எப்படி இருக்குன்னு நீங்க சொல்றீங்கப்பா, நீங்க எப்பவுமே பாசிட்டிவா சொன்னீங்க, இந்தியானாலே நீங்க பாசிட்டிவ் அப்படின்றீங்க. பட் இப்ப வந்து இங்கிலாந்துக்கு வந்து இதுக்கப்புறம் லூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் நேற்று வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல லோவஸ்ட் ஸ்கோர் ஆஃப் தேர் இது வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. 27 ரனுக்கு அவங்க ஆல் அவுட் பண்ணிருக்காங்க இந்த நேற்று மேட்ச்ல. ஸோ வந்து ஆஸ்திரேலியா அந்த ஃபயர்ல வரும்போது இவங்க ஆஷஸ் தான் மைண்ட்ல வச்சு நேற்று கூட பேசும்போது இங்க இருக்க மேட்ச பேச மாட்டாங்க, ஆஷஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆஷஸ்க்கு இப்படி ஒரு டீம் வச்சுட்டு போனாங்கன்னா அங்க பெரிய சம்பவம் காத்துட்டு போல இருக்கு சார். ஆமா, தட்ஸ் ஃபைன். பட் இங்க நான் பார்த்த வரைக்கும் அவங்க பேட்டர்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலா முகத்தை பார்த்தாலே தெரியுது, கிராலியில ஆரம்பிச்சு எல்லாரும் தெரியும், ராட்டில் ஆயிட்டாங்க. நம்ம போடுற பேஸ் போலிங்க பார்த்து நடிகன்னு இருக்காங்கன்றதுதான் என்னுடைய எண்ணம். சோ அந்த ஃபியர் வந்து இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஃபாஸ்ட் போலர்ஸ் இன்னும் அக்யூரேசி இன்னும் டெவலப் பண்ணிக்கணும். கேட்ச் ஸ்லிப் கேச்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஃபீல்டர் இல்ல. கருண் நாயர் ஒன்று உட்காந்தே ஒன்று பிடிச்சாரு, ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கேட்ச். தட் கேட்ச் வாஸ் ஃபேண்டாஸ்டிக், நல்லா பிடிக்கிறார் கேட்ச். அந்த டைப்ல இப்போ ராகுல் கேட்ச் விட்டாருன்னா போச்சு. ராகுல் நல்ல ஃபீல்டர், அவர் ஒரு கேட்ச் விடுறாரு. இப்ப எங்க ஜெயிக்கிறது நம்ம கஷ்டம், பெரிய சேலஞ்சு. பாத்து இங்கிலாந்துல எல்லாம் போய் ஜெயிக்கிறதுலாம் பெரிய சேலஞ்சு. பட் நம்ம பிரமாதமா பண்ணிருக்கோம். அவங்களுக்கு ஒரு ஃபேர் ஃபேக்டர் கொண்டாந்தோம். இது வந்து ஓசி 11 எல்லாம் கிடையாது. இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் வின் 2-1 நம்ம எங்கேயோ பாஸ், நம்ம ரைட் ஆன் டாப். அதை நம்ம கடைசியில விட்டுட்டோம். ஏன்னா இந்தியா காரணம் நம்ம விட்டுடக்கூடாது. கடைசி 2 டெய்லண்டர்ஸ் சொல்றேன். பும்ராக்கு போலிங்ல ஒரு வெறி இருக்கு, நீ என்ன வேணா ஆடு, உன்னை நான் ஸ்டம்ப் ஓட விடுறேன்னு ஒரு வெறிய. அந்த ஷார்ட் பால் எதுக்கு அப்படி அடிக்கணும்? தேவையில்லையே. இவ்வளவு கேர்ஃபுல்லா ஆனதுக்கு அர்த்தமே நம்ம போய் ஷார்ட் பால் அப்படி அடிச்சு ஒன்னு அடிச்சிங்க. ஷார்ட் பால் அடிச்சிங்க, ஜடேஜா கன்ஃபார்மா ஒரு அக்ரெஷன் போய் அடிச்சிருக்கதான் பார்ப்பாரு. சோ அந்த ஷார்ட் பால பிரமாதமா ஒரு 4 அடிச்சாரு பும்ரா. அதுக்கப்புறம் ஷெல்லில் போய் 70 பால் டிஃபென்ஸ். அது ஆடுறீங்கல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் விட்டீங்கன்ற, ஏன் கோட்டை விட்டீங்க அந்த இன்னொரு ஷார்ட் பால்ல? அது இவரு அவரை நம்பி இருக்கலாம், சிங்கிள்ஸ் எடுத்துனே இருந்துக்கலான்ற. பும்ரா அப்படிலாம் ஈஸியா எடுக்க முடியாது, ஸ்டாய்க்கா இருக்கு டிஃபென்ஸ். அவரும் சிங்கிள்னா பிரஷர் ஜாஸ்தி. we are nearing the target. அப்ப மைண்ட் யார் எடுத்து வருது போலிங்க்கு, என்ன ஃபீல்ட் வைக்கிறது? சிங்கிள் போறோம், முன்னாடி வரணும், தூக்கி நம்ம பின்னாடி அடிச்சு கூட இது பண்ணிருக்கோம். 2 ஸ்லிப் ஒரு கல்லி தான் வைக்கிறாரு, 2 ஸ்கொயர் லெக் வைக்கிறாரு. சோ டிஃபென்ஸ்ல தான் அவங்க இருக்காங்க. அப்போ அடிக்கிற சார்ஜ் எடுத்துக்கிற பேட்டர் ஜடேஜாவும் டிஃபென்ஸ், டெய்லண்டரும் டிஃபென்ஸ்னா நம்ம பிரஷர் நம்மளே ஏத்திக்கிறோம். அதை நம்ம பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ராகுல் அவுட் பத்தி உங்களுக்கு சொன்னா, இந்த 100ல அவுட் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், எவ்ரி ரன் மேட்டர்ஸ் இருந்துச்சு. டவுன் த லெக் சைட் போலிங் சிராஜ் அதை கட் பண்ணணும். முதல்ல லெக் பை எத்தனை போச்சு ரன்ஸ், ஐயோ ஏகப்பட்ட ரன்ஸ் எக்ஸ்ட்ரா 65 எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க சார் 2 இன்னிங்ஸ். இந்த டீமுக்கு அகைன்ஸ்ட் தான், இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் தான் இந்த பிட்ச்ல லாஸ்ட் டே மேக்ஸிமம் பிட்வீன் 120 and 140. அது நம்ம ஃபார் 7 ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு மேல போனோம்னா எனக்கு தெரியும், கந்தல் கதை தெரியும், கஷ்டம் அதான். பட் எனிவே, குட் லேர்னிங், லாட் ஆஃப் லவ்லி லெசன்ஸ் லேர்ன்ட். we will improve, we will rock. that's what I feel. சார் ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் மேட்சை பத்தி பேசியிருக்கோம். வழக்கம் போல இந்த டீம் இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து டீம் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ற அப்படிதான் பார்ப்போம் சார். நன்றி சார். லார்ட்ஸ் எல்லாம் அவங்க லார்டன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மீதி 2 மேட்ச்ல நாம தான் லபகதாசன் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அது கண்டிப்பா நடக்க போகுது, பாருங்க. மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ சோ மச் கோகுல், குட் லக் டு யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ.